ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நாங்கள் போடுற ரெசிபி நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். நீங்களும் அந்த ரெசிபீஸை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணலாம். ஸோ நம்ம வீடியோவில் இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க அதுக்கு என்ன பொருள் யூஸ் பண்ணி நம்ம இந்த ரெசிபி பண்ணுறோம் அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க. இன்றைக்கி நம்ம ஆப்பிள் வச்சு ஒரு ஸ்வீட்ஸ் பார்க்கலாம். ஆப்பிள் எடுத்திருக்கேன், 2 ஆப்பிள் எடுத்திருக்கேன். 2ஐயும் தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதை துருவி எடுத்துக்கலாம். நம்ம துருவும்போது காட்டுறேன். அதுக்கு கடாயில் ஒரு பேன் வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் உருகின உடனே நம்ம 1 கப்பு நிறைய தேங்காய் எடுத்திருக்கேன். தேங்காய் துருவல் அதை போட்டுக்கலாம். 1 கப்பு தேங்காய் துருவல். இதை அடுப்பை சிம்மில் வச்சு இது நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு நம்ம இதை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஆப்பிளை துருவிட்டு காட்டுறேன். நான் ஆப்பிள் துருவுறேன். 2 ஆப்பிளையும் நம்ம ஒரு பெரிய கண்ணில் கூட நல்லா பூவாக துருவி எடுத்துக்கலாம். துருவிட்டு காட்டுறேன். பாருங்கள், இந்த மாதிரி துருவி எடுத்துக்கணும். பாருங்கள், தேங்காய் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம துருவி வச்ச ஆப்பிள் போட்டுக்கலாம். ஆப்பிளில் தண்ணி சத்து ஜாஸ்தியாக இருக்கும். நம்ம அந்த தண்ணி வற்றுற அளவுக்கு நம்ம இதை கிண்டி விட்டுக்கலாம். நல்லா 2ம் சேர்ந்து நல்லா கிண்டி வரணும். அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு இப்படி கிண்டிங்கன்னா அதில் இருக்க தண்ணி சத்து பூரா போயிடும். ஆப்பிளும் தேங்காயும் நல்லா கலந்து வந்துடும். இன்னும் கொஞ்சம் கூட நம்ம கிண்டணும். இந்த அளவுக்கு வந்த உடனே நம்ம 1 கப்பு ஜீனி போட்டுக்கலாம். இதுவும் தண்ணி விடும். அதையும் நம்ம ஜீனியோடு சேர்த்து நல்லா நம்ம கிளறிட்டே இருக்கலாம். இது இருக்கட்டும். அந்த நேரத்தில் நம்ம நிலக்கடலையை பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த கப்பில் 1 கப்பு நிலக்கடலை எடுத்திருக்கேன். அதை நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு கொரகொரப்பாக அதில் ஜீனி போட்டோம் இல்லையா, அதுலேருந்து தண்ணி வருது. இது கொஞ்சம் நல்லா சுண்டட்டும். அப்புறம் நம்ம அந்த நிலக்கடலை பவுடரை இதில் எடுத்து போட்டுக்கலாம். ஆப்பிளும் தேங்காயும் சேர்ந்து சர்க்கரையோடு கலந்து நல்லா சுண்டி வந்திருக்கு. இந்த நேரத்தில் நம்ம நிலக்கடலை பருப்பு அரைச்சி வச்சுருக்கோம். அதை கொஞ்சம் போட்டுக்கலாம். 1 கப்பு அரைச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அதை போட்டு நல்லா கலந்துக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். நான் 2 நிமிஷம் இருக்கட்டும், முடிச்சுட்டு காட்டுறேன். நல்லா கடாயில் ஒட்டாமல் வருது. இந்த நேரத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி பிளேட்டில் எடுத்துக்கலாம். பிளேட்டில் நெய் தடவி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை எடுத்து இதில் போட்டுக்கலாம்.
நான் பாதாமும் முந்திரியும் மிக்சியில் பீஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை மேலே அந்த பவுடரை போட்டுக்குவோம். பிஸ்தா இருந்தால் நீங்கள் பிஸ்தா போடுங்க, நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். என்கிட்ட பிஸ்தா இல்லை, பாதாம் தான் இருந்துச்சு. நான் அதனால் அந்த பவுடர் போடுறேன். இதை கட் பண்ணலாம். பாருங்க, நல்லா வந்திருக்கு. ஆப்பிளும் தேங்காயும் சேர்ந்து ஒரு பர்பி. பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நான் ஒன்று பிச்சு காட்டுறேன் பாருங்கள். நல்லா சாஃப்டாக நல்லா இருக்குது. குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. வீட்டில் ஆப்பிள் இருந்தால். பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கு. இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.